ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். குமரன் வீட்டில் குமரனோட தங்கச்சி இருக்காங்கல்ல அகிலா, அவங்க வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் ரொம்ப எமோஷனலாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்குற குமரனோட அம்மா ரொம்ப எமோஷனலாக அழுகுறாங்க. குமரன் ஒரு பக்கத்து அழுகுறாரு, எமோஷனலாக இருக்காரு. அவங்க அப்பா ஒரு பக்கத்து அழுகுறாங்க, எமோஷனலாக இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, நமக்கு எதுவும் தெரியலையே குமரான்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா குமரன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அகிலா வந்து ஆனந்தி விஷயமா ரொம்பவுமே பாராட்டி பேசுகிறாங்க. இவங்களாம் இந்த விஷயம் பேசி முடிச்சதுக்கப்புறம் குமரனோட ஃப்ரெண்டு கோட்டி வந்து, நீ ஆனந்தியை லவ் பண்ணதில் தப்பே இல்லை, நல்ல ஒரு பொண்ணை தான் நீ லவ் பண்ணியிருக்க. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வராமையே நம்ம வீட்டு பொண்ணோட விஷயத்தில் இவ்வளோ அக்கறையோடு நடந்துக்கிறாங்க, பொதுவாக ரொம்ப அக்கறையாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. அடுத்து நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ ஆனந்தி கடையில் இருக்காங்க. இப்போ குமரனோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே, அதாவது குமரனோட அப்பா அம்மா, அவங்க தங்கச்சி அகிலா, குமரன் எல்லாருமே போய் ஆனந்திக்கு ரொம்பவுமே நன்றி சொல்கிறாங்க. மாறி மாறி நன்றி சொல்கிறாங்க. ஆனந்தி வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இது நம்ம ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இருந்தாலும் நீ ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு, உனக்கு எதுவும் நடக்குங்கிற கூட நீ யோசிக்காமல் இப்படி செஞ்சியமான்னு சொல்லி குமரனோட அம்மா சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆனந்தி மனசுக்குள்ளார அப்படியே ஒரு சைலண்ட்டாக, நமக்கு கல்யாணம் ஆனது விஷயம் உங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியா இவங்க எல்லாருமே மாறி மாறி நன்றி சொல்லும்போது குமரனும் ஆனந்திக்கு நன்றி சொல்கிறாங்க, நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம். இப்போ தான் நம்ம ரொம்பவுமே எதிர்பார்த்த மாதிரி பார்த்தா வீராவை ஜெயிலில் காட்டுறாங்க. வீரா வந்து அங்கே கூட இருக்கவங்களாம் எல்லாம் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. பேப்பரில் இருக்க நியூஸை பார்க்கும்போது இப்போ ஆனந்தியோட இந்த நியூஸை பார்த்துட்டு வழக்கம் போல் வீரா வெறி பிடிச்ச மாதிரி பேசி, நான் உன்னை வந்து அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் அந்த கைது பண்ண அதாவது ஆனந்தியோட பிரச்சனையில் மாட்டி கைது பண்ணாங்கல்ல, அந்த கைதியை கொண்டு வந்து இங்கே வீரா கூட போட்டாங்க அப்படின்னாக்கா அடித்து உதச்சி உண்மையை தெரிஞ்சுக்குவாங்க, அகிலாவை தான் வீடியோ எடுத்தாங்க அப்படின்னு. ஏன்னா அதுக்கப்புறம் அதாவது வீரா தான் வந்து ஆனந்தியோட முன்னாள் கணவர் அப்படிங்கிற விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். இப்படி தான் கதையை கொண்டு போகலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து குமரனோட ஃபேமிலியில் இருக்கவங்க, நீ குமரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி ஆனந்தி கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா அது ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆனந்தி ரொம்ப பெரிய ஒரு கன்ஃபியூஸில் இருக்காங்க. அதாவது குமரனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால் கதை வந்து அடுத்தடுத்து செம்ம சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்க. இது சம்மந்தமாக ஒரு ப்ரொமோ வந்துச்சுன்னா பார்க்க இன்னுமே சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் அடுத்த கதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.